வணக்கங்க. என்னோட பேர் ரமேஷ். நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வரேங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மில்தம் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, விளாம்பழத்தில ஜாமு, தொக்கு, அல்வா, இட்லி பொடி, பருப்பு பொடி இந்த மாரி பொருட்கள் எல்லாமே பண்றோங்க. குறிப்பா நம்ம விளாம்பழத்தில தான் பண்றோம். ஏன் பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து மருந்தே உணவு, உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இயற்கை உணவுகள வந்து தொடர்ந்து அவங்களோட உணவு பழக்கவழக்கத்தில எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால எந்த நோய்களும் எதுவுமே இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மருந்த மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். உணவ வந்து எடுக்க தவறிட்டோம். இந்த விளாம்பழம் வந்து முக்கியமா நம்ம உணவுல வந்து இருந்ததுங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளடைவில நம்ம உணவு பழக்கத்திலருந்து முழுவதுமா வந்து வெளியேறிடுச்சு. இத வந்து எளிமையா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளா குடுத்தோம் அப்படின்னா, மக்கள் அன்றாட வாழ்வுல இத வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து இந்த மாரி பொருட்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விளாம்பழத்தில வந்து ஜாம் பண்ணியிருக்கோங்க. இந்த ஜாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விளாம்பழம், நாட்டு சர்க்கரை மட்டுமே தான் பயன்படுத்தியிருக்கோம். மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ள சர்க்கரை, பிரிசர்வேட்டிவ், கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நெறைய ஜாம்லாம் இருக்கு. அதுக்கு மாற்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டு சர்க்கரை மட்டும் பயன்படுத்தி நம்ம ஒரு ஜாம் வந்து குடுக்குறோம். இதுல வந்து முழுக்க முழுக்க விளாம்பழம் வந்து 100% வந்து சேர்த்திருக்கோம். கெமிக்கல் பிரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம நம்ம வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் எதுவுமே வந்து வைக்காம வெளிலயே வச்சு நம்ம இத வந்து பயன்படுத்திக்கலாம். இது முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரெட்டுக்கு, சப்பாத்திக்கு வெதுவெதுப்பான பால்ல கலந்து இத வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாரி நம்ம அன்றாட உணவுல எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொக்கு செஞ்சிருக்கோம். விளாம்பழத்தில வந்து தொக்கு தயார் பண்ணியிருக்கோம். இந்த தொக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விளாம்பழத்தில நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி ஒரு தொக்கா வந்து செஞ்சுருக்கோம். இதில் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் வந்து பயன்படுத்துகிறோம். இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு வந்து பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ஒரு நம்ம உணவுல சேர்த்திக்கக்கூடிய ஒரு பொருளா வந்து இது மாற்றிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அல்வா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி அல்வா டைப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா எருமை மாட்டு நெய் பயன்படுத்தியிருக்கோம். எருமை மாட்டு நெய் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தது தான். ஆனால் இப்போ சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. எருமை மாட்டு நெய்னாவே ஒரு சிரிப்பு வர அளவுக்கு கூடிய ஒரு பொருளா வந்து எல்லாருமே வந்து இத பார்க்குறாங்க. ஆனா, இதுலயுமே நெறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதையும் நம்ம உணவுல சேர்த்துக்கணுங்கிறதுனால, இதுல வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு அந்த மாரி ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து இத நம்ம தொடர்ந்து குடுத்தா வந்து நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே பொடி ஐட்டங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி, பருப்பு பொடி, சூப் பொடி இந்த மாரி வந்து பொடி ஐட்டங்களும் நம்ம வந்து பண்றோம். இந்த மாரி பொருட்கள்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாரி இட்லி, தோசைக்கு பொடி ஐட்டம்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த மாரி பொருட்களாவும் பண்ணியிருக்கோம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விளாம்பழம் வந்து ஒரு 70% வந்து சேர்த்திருக்கோம் ட்ரை பண்ணி. இது வந்து நார்மல் இட்லி பொடி, பருப்பு பொடி மாரி தான் இருக்கும். ஆனா, அதில வந்து இந்த விளாம்பழத்தோட சுவை நம்ம வந்து கூடுதலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுலயும் நம்ம வந்து இயற்கை விளை பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தி நம்ம இத செஞ்சுட்டு இருக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நல்ல மிதம் இயற்கை உணவுகள் அப்படிங்கிற பெயர்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்னா 91 59 75 91 40 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நன்றிங்க.